வீடியோவில் நம்ம பேச போகிறது ஒரு சூப்பர் ஷாக்கிங் கிரைம் நியூஸ் பற்றி தானா. இது ரூமரா இல்லை ரியல் லைஃப்பில் நடந்த விஷயமா? இது ஒரு சினிமா கதையெல்லாம் எதுவும் கிடையாது. நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான். ஒரு நடிகையோட பார்ல நடந்த சண்டை ஒரு ஐடி ஊழியரை வந்து கடத்தியிருக்காங்க. ஸோ போலீஸ் இப்போ வந்து தேடிட்டு இருக்காங்க. இதில் சிக்கனது யாருன்னு தெரியுமா? இப்போ தமிழில் வந்து பல சூப்பர் ஹிட் ஃபிலிமில் வந்து நடிச்ச ஆக்ட்ரஸ் லட்சுமி மேனன் தான். கேரளாவில் நடந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி கிட்னாப்பிங் கேஸ். இதில் வந்து நம்ம சினிமா ஆக்ட்ரஸ் லட்சுமி மேனன் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லட்சுமி மேனன் கேரளாவில் தான் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ மலையாளமில் தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ்ல வந்து இவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுந்தரபாண்டியன், கும்கி, குட்டிப்புலி, பாண்டியநாடு, நான் சிகப்பு மனிதன், ஜிகர்கண்டா எக்ஸெட்ரா இப்படி சொல்லிட்டே போகலாம். நான் இப்போ சொன்ன எல்லா ஃபிலிம்ஸுமே நமக்கு வந்து ஃபெமிலியர் ஆனதான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து செம்ம சூப்பராக வந்து ரீச் ஆனாங்க. இவங்களோட இமேஜும் சரி, இவங்களோட கேரக்டரும் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட வந்து செம்மையாக வந்து இம்ப்ரெஸ் ஆச்சு. ஆனால் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்போது வரும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபிலிம் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட்டும் இவங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. லாங் கேப்புக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஸ்ட்ரகிள் பண்ணுற ஆக்ட்ரஸாக வந்து இருந்தாங்க. இது கூட இந்த சூழலுக்கு வந்து முக்கியமாக வந்து இருக்கலாம். எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஆல்கஹால் பார் ஏரியால தான் லட்சுமி மேனனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மிதுன், அனீஷ் அவங்க எல்லாருமே அப்போ வந்து பாருக்கு வந்து போயிருக்காங்க. அதில் வந்து இன்னொரு கேங்க பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் குடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து கிளாஷ் ஆயிருக்கு. ரெண்டு கும்பலுக்கு இடையில வந்து டிஸ்பியூட் வந்திருக்கு. சின்ன விஷயம் வந்து பெரிய சண்டையாகி சேஞ்ச் ஆயிடுச்சு. கான்ஃபிளிக்ட் என்ன தான் வந்து சிம்பிளா இருந்தாலுமே கோபம் வந்து இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு பேருமே வேற லெவல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீன்னால அங்கே ஆர்குமெண்ட், ஷவுட்டிங், டென்ஷன் எல்லாமே வந்து கிரியேட் ஆயிருக்கு. லட்சுமி மேனனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நர்வஸான மூட்ல வந்து அவங்க வெளியில நின்று ஷவுட் பண்றது எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ பார் வந்து க்ளோஸ் ஆகிற டைம்ல அப்போ டென்ஷன் வந்து பீக்கு வந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். லட்சுமி மேனனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்ல வந்து போயிடுவாங்க. இது எல்லாமே அவங்க ஆப்போசிட் கேங் வந்து கார் வந்து ஃபாலோ பண்ணி சிட்டி கார்னர்ல வந்து பிளாக் பண்ணிட்டு ஐடி எம்ப்ளாயி வந்து கிட்னாப் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. வயலன்ஸ் லெவல் வந்து ஹையா வந்து இருந்திருக்கு. இன்டென்ஷன் வந்து கிளியரா வந்து இருந்திருக்கு. பப்ளிக் விட்னஸும் வந்து இருக்காங்க. விக்டிம் ஐடி எம்ப்ளாயி சீரியஸ்லி வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்காரு. விக்டிம் வந்து ரெக்கவர் ஆகிறக்க வேண்டிய ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காரு. அதே மாதிரி போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு டீடைல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் எண்ட்ல இருந்து. போலீஸ் வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பார் எம்ப்ளாயிஸ் வந்து இண்டிவிஜுவலா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சுமி மேனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எர்ணாகுளம் நார்த் போலீஸ் வந்து இமிடியேட்டா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்னாப்பிங், அசால்ட், ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அப்படின்னு வந்து ஃபைல் ஆயிருக்கு. லட்சுமி மேனன் வந்து அப்ஸ்காண்ட் அப்படின்னு வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ போலீஸ் வந்து இவங்க வந்து ஆக்டிவா வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. கேரளா ஹைகோர்ட்ல வந்து இவங்க ப்ரீ அரெஸ்ட் பெயில் அப்ளை பண்ணிருக்காங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா எந்த அட்டாக்லயும் இன்வால்வ் ஆகல அப்படின்னு வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. லட்சுமி மேனன் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை, நான் டைரக்டா எந்த அட்டாக்குமே பண்ணல அப்படின்னு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட்ல என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17 வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அது வரைக்கும் அவங்க சேஃப் தான். ஆனால் கேஸ் வந்து ஸ்டில் வந்து சீரியஸ் ஆகிட்டே இருக்கு. போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறது வந்து கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கு. இந்த நியூஸை கேட்ட உடனே பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் அண்ட் மிக்சட் இமோஷன்ஸாக தான் இருந்துச்சு. சினிமாவில் இருக்கிற நல்ல பேர், கெரியர் ஹிட், பப்ளிக் இமேஜ் எல்லாமே வந்து போயிடுச்சு. 27 வயசு இருக்கிற நடிகைக்கு வந்து கெரியர் வந்து அப் அண்ட் டவுன் நல்ல சடன்லி வந்து வயலண்ட் கிரிமினல் கேஸ் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஹையாக இருந்திருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து ஜெயிலில் வந்து இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சுமி மேனனோட ப்ரீவியஸ் பப்ளிக் இமேஜ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கியூட் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸாக இருந்துச்சு. இப்போ வந்து நியூஸ், வீடியோஸ், ரூமர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அவங்க சோஷியல் மீடியால இருந்து டிஸப்பியர் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க வந்து சரண்டர் ஆவாங்களா? இது அவங்க கெரியருக்கே வந்து பெரிய பிளாக் மார்க் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட கெரியர், ஆங்கர், பீர் ப்ரெஷர், ஃபேம், லா எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது. ரியல் லைஃப்ல சம்டைம்ஸ் சினிமா மாதிரி அன்பிரெடிக்டபிளாக இருக்கும். இது ஒரு லெசனா இல்லை ஸ்மால் கான்ஃப்ளிக்ட் எக்ஸ்கலேட் ஆகுமா அப்படின்றது தெரியல. சின்ன சண்டை, சின்ன வாக்குவாதம் எவ்வளோ பெரிய கிரிமினல் கேஸாக மாறிடுச்சுன்னு பாருங்க. இப்போ லட்சுமி மேனோட ஃபியூச்சர் என்ன ஆக போதோ, அதே மாதிரி அவங்க வந்து சரண்டர் ஆவாங்களா? சரண்டர் ஆனாலுமே கோர்ட் வந்து அவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? போலீஸ் இன்னும் என்ன ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க? இது எல்லாமே இனி வர நாளில் தான் நமக்கு தெரிய வரும். லட்சுமி மேனன் வந்து சரண்டர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை சரண்டர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார் ஃபைட் மாதிரி தொடங்கினாலுமே அது எவ்வளோ பெரிய கேஸாக வந்து மாறுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ லட்சுமி மேனன் மேலே இருக்கிற இந்த கடத்தல் கேஸ் அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து எப்படி இம்பாக்ட் ஆகும்? இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு லெசன் ஒன்று தான். கோவம், ஈகோ, பீர் ப்ரெஷர் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் போனால் லைஃப் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இந்த ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ அப்டேட் வரைக்கும் நன்றி, வணக்கம்.